கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி அமைச்சதுல இருந்து ஏன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக பார்த்தாவே இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று டிவிகே அப்படின்னு ஒரு கருத்தை தான் வச்சுட்டு இருந்தாரு. அதிமுக ஒரு அல்லுசில்லுன்ற மாதிரியான ஒரு கருத்தை தொடர்ந்து அவருடைய பேச்சில் நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுகவை ஒரு இரண்டாவது கட்சியாக அங்கே பார்க்காம அதெல்லாம் ஒரு கட்சியான்ற மாதிரியான ஒரு தொழில தான் பேசுகிற பார்க்க முடிகிறது. இதனொட்டி அதிமுக தரப்புல இருந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்துச்சா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கும் என்றைக்கும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெட்டலை சின்னம் வெற்றி சின்னம். ஆனா அந்த ரெட்டலை சின்னத்தை யார் கையில் இருக்குன்னு மக்கள் பார்க்கணும். நீங்க ரெட்டலை சின்னம் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது. அந்த ரெட்டலை சின்னத்தையும் அண்ணா திமுகவையும் முன்னெடுத்து செல்வோர் யாருன்றதான் மக்கள்கிட்ட கேள்வி. விஜய்க்கு கிடைச்சிருக்கு தற்காலிக வெற்றி. அண்ணா திமுக தொண்டை வீறு கொண்டு எழுந்தா பானையூர்ல விஜய் இருக்க முடியாது. தாவேகா தற்கூரி அமைச்சர் நடமாட முடியாது. இன்னைக்கு எம்ஜிஆர் தொண்டை எழுந்தால் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன அல்லு செல்லுன்ற வாக்குக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், நான் வெற்றி பெற்றதெல்லாம் வாக்குக்கு பணம் கொடுக்காம வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் சில தலைவர்கள் காசு ஒழிக்கப்பட்டது தேர்தலில் விஜய்னாலதான் ஒழிக்கப்பட்டதுன்னு சில தலைவர்களும் மூடத்தனமா பேசுறாங்க. வாக்குக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை விஜய் ஒழிச்சு விட்டார், கிழிச்சுட்டாரு. என்ன கிழிச்சுக்காருன்னா புடியிருக்கான்னு சொல்லுங்கன்றேன். அண்ணா திமுக அவங்க காசுக்கு வாக்கு கொடுத்தானே வேலுமணி ஜெயிச்சாரு, விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. இந்த தற்கொலை விஜய்க்கு தெரியாதா? சிவி சண்முகம் காசு கொடுக்காம ஜெயிச்சாரா? அவங்கெல்லாம் வாக்காளருக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்கதான் தற்கொலை விஜய் குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன மயிருக்கு காசு கொடுத்து ஜெயிச்சான்ல, அவனை போய் சோபா வாங்கி கொண்டு போய் எதுக்கு பார்த்தான்? காசு கொடுத்து ஜெயிச்சவனுக்கு மொத்தமா நீ காசு கொடுத்து வாங்கிட்ட. லாட்டரி சீட்டு மூலமா சம்பாதிச்ச பணத்தை லீமா ரோஸ் மூலமா பணம் கொடுத்து உங்க மொத்தமா 30 கோடி ரூபாய் வாக்காளருக்கு கொடுத்துருந்தா நீ 50 கோடி ரூபாய் கொடுத்து விலை பேசி வாங்கிட்ட. நீ யோசிக்கடா மாற்றம் மயிருன்றீங்க. விஜய் கிழிச்சிட்டாரு, நாட்டுக்கு எரிச்சிட்டாரு. அது சில தலைவர் வேற, அவர் காசெல்லாம் கொடுக்கல, காசு கலாச்சாரத்தை கிழிச்சிட்டாரு. என்ன கிழிச்சிருக்காரு? அவங்க எல்லாம் காசு கொடுத்தா ஜெயிச்சாங்க. காசு கொடுத்து ஜெயிச்சவங்கள காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. இது மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. வாக்காளரை வேலுமணி பர்ச்சேஸ் பண்ணாரு, விஜயபாஸ்கர் பர்ச்சேஸ் வியாபாரம் பண்ணாரு, வாங்கினாரு. வாக்காளருக்கு 1000-2000 கொடுத்து வாங்கினாரு. நீ மொத்தமா 40 ரூபா கொடுத்து வாங்கிட்ட. அவங்க சில்லறை வியாபாரம், நீ மொத்த வியாபாரம். அதான் நடந்திருக்கு. அதிமுக அல்லு சில்லுன்ற அதிமுகவை ஒரு விஜயபாஸ்கர் வேலுமணி யாரோ 2 ஆள் போயிட்டா அதிமுக முடிச்சிடலாம் நினைப்பியா? முடிச்சிட முடியுமா? இந்த கட்சியை விட்டு அதிமுக விட்டு எத்தனை பேர் போயிருக்காங்க? திமுக இருக்கிறவங்க பூராமே அதிமுக போனால்தான். முத்துச்சாமில இருந்து, ராஜகண்ணப்பில இருந்து, சேகர் பாபுல இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து அனைவரும் அதிமுகவுக்கு போட்டு திமுக விட்டு அதிமுக விட்டு திமுகவுக்கு போனவங்க தான். ஆனா அவங்க போனதுக்கு பின்னாடி 3 தடவை ஜெயிச்சிருக்கு அதிமுக. இவங்கெல்லாம் போனதுக்கு முன்னாடி கே சாரு, ரகுபதி, சேகர் பாபு எல்லாம் போனதுக்கு பின்னாடி அதிமுக 3 முறை வெற்றி பெற்று. விஜய் தாவேகா தொண்டனை நிப்பாட்டுவோம் ஒரு ஊர்ல, அதிமுக தொண்டை நிப்பாட்டுவான். நீ ரீல்ஸ், ஃப்ராடு, பித்தலாட்ட, மோசடி, இவிஎம் மோசடி. இந்த அதிமுக உண்மையா இருக்கிற இந்த நேரத்தில் கோடான கோடி நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க. அதிமுக ரெட்டால அம்மா எம்ஜிஆர் படத்தை ஊற்றி சம்பாரிச்ச கூட்டமே துரோகி போட்டோம். நேற்று புலாஜி ஜெயராம வீட்டில் ஒரு துக்கம், வேலுமணி போயிருக்காரு, தொண்டை கத்திரிக்காம பாரு. அதான்டா உண்மையான தொண்டை. துரோகி வேலுமணின்னு சொல்றான் பாரு. இந்த தொண்டை இருக்க வரைக்கும் விஜய் இல்ல, விஜய் அப்பா சந்திரசேகர் வரட்டும்,
யார் வரட்டா அதிமுக அழிக்க முடியாது. அல்ல சிலன்றியா இன்னைக்கு நான் எப்பயும் இந்த ஆர்பி உதயகுமார துரோகி தான். ஆனா இன்னைக்கு உப்பிட்டவர் உயிரிழந்த மாதிரி இந்த ரெட்டலையை வச்சு தான் வாழ்வு. இந்த ரெட்டலை இல்லாட்டி அதிமுக உதயகுமார்ல யாருக்கும் தெரியாது. நான் இன்னைக்கு உதயகுமாரை பாராட்டுறேன் முதல் முறையாக வாழ்க்கையில. ஏன்னு கேட்டா சிங்கமன சிரித்து எழுவோம் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. வாங்கி சாப்பிட்டதுக்கு இந்த ரெட்டலைக்கு நன்றியோடையாவது பேசியிருக்கேன், வரவேற்கிறேன். அது மாதிரியாவது பேசணும். அது மாதிரி நம்முடைய செல்லூர் ராஜு கட்சியில சீனியர், நல்லா அவரை சாதாரணமா எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து அவர் முடி அப்படியே கருள் வச்சிருப்பார். சாதாரணமா சைக்கிள் எம்ஜிஆர் மன்றமா இருக்கும் போது பார்த்தேன். லேம்பி ஸ்கூட்டரில் ஓட்டிட்டு போவார். எம்ஜிஆர் மன்றம் சாதாரணமாக வட்டச் செயலாளர், எம்ஜிஆர் மன்றம் கவுன்சிலர், கவுன்சிலருக்கு தோல்வி, மேயருக்கு தோல்வி, மேற்கு இடைத்தேர்தல் தோல்வி, இவ்வளவும் சந்தித்து ஒரு 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர் தான் ஆடவில்லையாலும் தன் தசையாளர் அடிப்பில் இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னும் நீங்க உறக்க பேசணும். நீங்களாம் அம்மா எம்ஜிஆர் வச்சுதான் உங்களுக்கு அடையாளமே, முகவரியே. இன்னைக்கு அவரு கொஞ்சம் உண்மையை உடைத்து உறக்க பேசியிருக்காரு. தாயுள்ளத்தோட அனைவரையும் ஒற்றுமையாக இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தாயுள்ளத்தோட இருக்கணும், பரந்த மனப்பான்மை வேண்டும் என்று செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார். முதல் முறையாக இந்த வார்த்தை உதித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு அதிமுக விஜயெல்லாம் ஒரு ஆளா? இன்னைக்கு எம்ஜிஆர் தொண்டை 60 வயசு 70 வயசு 75 வயசு இருப்பேன். விஜய் ரசிகர் அவன் தொண்டைகிட்ட வர முடியாது. அதிமுக தொண்டை உண்மையானவன். இன்னைக்கு தஞ்சை கிழக்குல மாவட்டத்தில் வர்த்தக நிச்சயனால தீக்குளிச்சு இறந்துட்டான். ஒற்றுமையாகப்பான்னு சொல்லி இன்னும் ஒற்றுமையாகனா நீங்க வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லை. அதிமுக அமைச்சர்களே, முன்னாள் அமைச்சர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஓரன் துரோகி தாவேகாக்கு ரெட்டல் தானே உங்களுக்கு அடையாளம். ஜேசிடி பிரபாகர்னா ரெட்டல் அடையாளம். நீ போய் பைபிள் வாசிக்கிட்டு இருக்க, அங்க உட்காந்துட்டு சபாநாயகர் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையில உருப்படணும். ஒரு கட்சியில வாழ்ந்திருக்கோம், ஆதரவு கொடுத்துருக்கோம், முகவரி. நாங்களாம் ஏன் திராவிட கருத்தியில பேசுறோம்? நீங்களாம் பதவியில இருந்துட்டீங்க. பதவியில கோடி கோடியா கொள்ளையடிச்சவங்க தான் ஓடுறீங்க. முதலா 9 முறை 10 முறை ஜெயிச்ச செங்கோட்டையும் பூரா அங்க அம்மா படத்தை வச்சிருந்தா இதயத்தில் இருக்கணும். எந்த அதிமுக ஒழிக்கணும்னு சொல்றாங்க, ஆதவர்ஜனா சொல்றான் அதிமுகவை அழிச்சிருவோம். அழிக்க முடியுமா அவங்க? அது ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கம்பா, அழிச்சிட முடியுமா? திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர பார்த்தா என்ன தப்பு? உங்களை ஒழிக்கிறதுல ரெண்டும் ஒண்ணு சேர வேண்டிய காலம் வரும். மதவாத சக்தியில உன்னை மாதிரி சந்தர்ப்பவாத சக்தியில பிஜேபியால் இறைக்கூடப்பட்ட விஜய் போன்ற சக்தியில ஒழிப்பதற்கு திராவிட இயக்கம் பூரா ஒன்னா சேர வேண்டிய கட்டம் வரும். அது தப்பு. இன்னைக்கு உதயகுமார் கொந்தளிச்சு பேசியிருக்கிறார், வரவேற்கிறேன். அப்படி பேசணும். அந்த இயக்கம் தான் நமக்கு அடையாளம், அதான் முகவரி. நம்ம வாழ்ற வாழ்க்கை அதான்னா அந்த இயக்கத்துக்கு விசுவாசமா பேசணும். கேடி ராஜேந்திர பாலாஜி அன்னைக்கு அறிக்கையை பார்த்து, ஏன்னா தலைமைச் செயலகத்தில் கட்சி மாத்துறீங்க, தலைமைச் செயலக அலுவலகமா கட்சி ஆபீஸா? ஓடிட்டாங்க பயந்துக்கிட்டு, தற்கூரி பட்டாலும் பனையூருக்கு போயிட்டாங்க. என்ன அந்த எம்எல்ஏ புதுசா நீ பெரிய மாற்றம் சொல்றியே? எஸ்ஐக்கு சுப்பையா அம்பாசமுத்திரத்தில் 20 நாள்ல என்ன நீ கசந்து போச்சு? 20 நாளைக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரு. ரெட்டலைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய, ஆளுங்கட்சியா இருந்தா தான் செய்ய முடியுமா? யார் இந்த விதிவிலக்கு சொன்னா உங்களுக்கு? நன்றி கட்டவங்க. அவங்கள அரசியல்ல தூக்கிறேன். அந்த ஆளுகளாம் 4 நாள்ல ஓடுறான் பூரா ராஜினாமா பண்ணிட்டு. ஒரு மாற்றம், தூய சக்தி, தீய சக்தி, அழிவு சக்தி, நார சக்தி விஜய், கேவலப்பட்ட சக்தி, கூவ சக்தி, நாட்டப்பட்ட சக்தி விஜய். மான ரோசங்க வாழ்க்கையில தான் அப்படி இருக்க. கட்டின மனைவி விட்டுட்டு நீ ஒரு ஆளும் முதலமைச்சர். அந்த கட்சியிலிருந்து ஜெயிச்சு போய் பாக்குறிய வீட்டுல போய் வாக்காளருக்கு பணம் கொடுத்தான்னு சொல்றேன், நான் கொடுக்கலன்னு சொல்றேன். வாக்காளருக்கு பணம் கொடுத்த கட்சிக்காரன, பிஜேபி கட்சியிலிருந்து ஆதரவு பெற்ற கட்சிக்காரன போய் பார்க்கிறேன்.
அந்த கட்சியுடைய தலைவர் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பார்க்க மாட்டேன். நீ அழிச்சிட முடியுமா அதிமுகவை? இந்த 4 எம்எல்ஏ வந்துட்டா அதிமுக அழிஞ்சு போயிருமா? நீங்க செல்லூர் ராஜுடைய குரலை நான் வரவேற்கிறேன், உதயகுமாருடைய குரலை வரவேற்கிறேன், KT ராஜேந்திர பாலாஜியுடைய குரலை வரவேற்கிறேன். இது மாதிரி எல்லாரும் பேசணும். தம்பி ராஜ் சத்தியன் கூட இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றார். அதிமுகவை நீங்க ஒண்ணும் இல்ல, அதிமுகவை அதிமுகவை ஒழுங்கா நடத்தினாலே சின்னமா ஒதுங்கி நிற்கிறாங்க. டிடிவி இன்னைக்கு சரியா பேசுறாரு, வலுவா கொடுக்குறாரு, குரல் வரவேற்கிறேன். டிடிவியுடைய குரல் இன்னைக்கு வலுவான குரலா இருக்கு. இது மாதிரி அதிமுக ஒருங்கிணைந்தாலே அதிமுகவை அழிக்கிறதுக்கு விஜய் இல்ல, யாரு வந்தாலும் திரிசாவே கூட்டு வந்தாலும் சரின்னா கவர்ச்சிக்கு இதான கவர்ச்சி என்னன்ற திரிசா தான் கவர்ச்சி. அந்த திரிசா கவர்ச்சியை கூட்டு வந்து நாட்டில் நிப்பாட்டாலும் சரி அதிமுக வீழ்த்த முடியாது, திமுக வீழ்த்த முடியாது. ஏதோ வந்துட்டீங்க இவிஎம்ல, இவிஎம் தூக்கிட்டு வா பாப்பா. அதனால அதிமுகவில் கழக குரல் வெடிச்சிருக்கு. இது ஒற்றுமை குரலா மாறும். இந்த ஒற்றுமை குரல் தான் எதிர்காலத்தில் அதிமுக எப்படி 1,34,00,000 வாக்கு வாங்கியிருக்குப்பா விஜய். உடனே மாதிரி சினிமா போஸ்ட் கொடுத்து ரீல்ஸ் கொடுத்து ஏமாத்தி குட்டீஸுகளை ஏமாத்தி கவர்ச்சியா பேசி நீ ஒரு ஆளு, நீ வந்து அதிமுக அழிச்சுன்ற. அதனால அதிமுக அந்த ஒற்றுமை குரல் செல்லூர் ராஜுடைய குரலை வரவேற்கிறேன். தொடர்ந்து குரல் விடுங்க. பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக சக்திகளை ஒன்று சேர்க்கணும். அம்மாவே தோத்தாங்க, திரும்ப வெற்றி பெறலையா, ஆட்சிக்கு வரலையா, தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆகலையா? அந்த வாக்காளர் எங்க ஊரை விட்டு போயிட்டாங்களா? ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு 49 விட வெற்றி பெற்றிருக்கிற ரெட்டலை குறைந்த வாக்குல பல இடங்களை தோத்துருக்கு. இயந்திரத்தால தான் தந்திரத்தால தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதனால 4 எம்எல்ஏ அவர் பிடிக்கிறனாலேயோ இந்த துரோகிகளை திரும்ப கட்சியில சேர்க்கக்கூடாது. போராட பாருங்க துரோகி, இவன் பச்சை துரோகி. இந்த துரோகிகளை திரும்ப கட்சியில சேர்க்கக்கூடாது. வாக்காளர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன ஒரு 2 வருஷம் ஆனா பரவாயில்ல, 20 நாள்ல எங்களுக்கு மக்களுக்கு நாங்க சேவை செய்ய போறோம்னு போறானே, இதை விலை போட்டு வாங்குறாரு விஜய். விஜய் யோக்கியமானால ஓட்டுக்கு நீ பணம் கொடுக்கல, ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு விலை போட்டு வாங்குற, நீ யோக்கியனான் கேட்கிறேன். என்ன யோக்கியத்தை பத்தி பேசுற? அதனால அதிமுகவை விஜய் இல்ல, ஆதவ அர்ஜுனா இல்ல, அவங்க மாமியாவா லீமா ரோஸ் கோடான கோடியை கொண்டு இறக்கிருக்க அதிமுக அழிக்கிறதுக்கு. கொள்கை பக்கம் அதிமுக அண்ணா பிடித்த கொடியின் பக்கம் கோடான கோடி தொண்டர்கள் நிற்பார்கள், உயர்த்தி பிடிப்பார்கள். நன்றி சார். நன்றி.